ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா விமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, எங்கள் ஊர் திருவிழா. லாஸ்ட் டைம் நான் வந்திருந்தேன், இந்த டைமும் வந்திருக்கேன். எங்கள் மாமா வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் டைம் வந்து நான் தற்செயலாக வந்த கோயில் திருவிழா லேட்டாக வச்சுருந்தாங்க. இந்த தடவை கோயில் திருவிழா இந்த டைம் தான் வைப்பாங்க. அதனால இந்த டைமில் வந்தால் எல்லாருமே நான் பார்க்கலாம். அந்த ஒரே ரீசனுக்காக தான் சரி ஓகே, ஒரு நாள் 2 நாள் கண்டிப்பாக வந்தே போகணும் அப்படின்றதுனால வந்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் கோயிலில் எப்படிலாம் திருவிழா நடக்குது, என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே எங்கள் விழாவில் வரப்போகுது. எங்கள் மாமா வீட்டுக்கு தான் போக போகிறோம். எங்கள் அம்மா வந்து ரெடி ஆகலை, நாங்கள் வந்து ரெடி ஆகிக்கிறேன்ட்டாங்க. எங்கள் சித்திக்கு அங்கே வெயிட்டிங். மத்தியானம் லஞ்ச் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், வாங்க இங்கே வந்து சாப்பிட்ருங்க அப்படின்ட்டாங்க. நான் வந்து எனக்கு பசிக்கல, சரி அதனால் இங்கே லேட்டாக சாப்பிடலான்னு நினச்சேன். இப்போ நான் என் தங்கச்சி வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்றதுனால நம்ம டேரெக்டாக வந்து மாமா வீட்டுக்கே போயிட்டு அங்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கோயிலுக்கு போகலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமா வீட்டு மத்தியான சமையல் யார்? நீன் மாடித்தானே சித்தி சமைச்சது. இந்த விழாவோட கடைசி கெஸ்ட்டு. நாங்கள் சென்னையிலேருந்து வந்து சேர்ந்துட்டோம். ஒருத்தி ஏன்னா அன்னூர்லேருந்து வர்றதுக்கு இவளுக்கு லேட்டு. இங்கே இருக்கிற சாந்திமேட்லேருந்து வர்றதுக்கு இவளுக்கு இவ்வளோ நேரம். அவ கார்ல வந்தா, இவ கார்ல வந்தா, ஊரெல்லாம் சுத்திட்டு கார்ல வந்தா. ஆனாலும் வந்துட்டல நீ. எங்க இருந்து எந்த ஸ்டாப்ல இருந்து எந்த ஸ்டாப்புக்கு வந்திருக்கா பாத்தியா? இவ்வளவு நேரம் பஸ் கிடைக்கலன்னா இப்ப ஸ்கூட்டர்ல வந்தாலாம். ஸ்கூட்டர்ல போட்டு அங்கிருந்து பஸ் ஏறி கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து வந்து பெருநாயகுளத்துக்கு வந்து மறுபடியும் ஸ்கூட்டர் எடுத்துட்டு சாமிச்சிட்டுப்பாளையம் வந்திருக்கேன். அப்ப நான் தான் வேலை வெட்டி இல்லாம இருக்கணும். சென்னையில இருந்து கிளம்பி வந்திருக்கிறேன். நாங்க போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசிக்கு போய் தலையை சுத்தி மூக்கு தொட்டுட்டு திருப்பி வந்திருக்கோம். அதுதான் நான் வந்து என்ன பண்ணேன், நான் ஸ்டாப் ஃபிளைட் பிடிக்காம லேஓவர்ல வந்துருக்கணும். லேஓவர்ல வந்திருந்தேன், நேரத்துக்கு சேர்ந்துருப்பேன். கரெக்டா சேர்ந்துருக்கலாம் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது கோயில்ல. நீங்க வந்து சர்ப்ரைஸ் விசிட்டா வரீங்க எப்ப பார்த்தாலும். எங்களுக்கு சொல்லாம வந்தீங்கன்னா எப்படி? அம்மா என்ன படிச்சு தெரியுமா? கதவை பூட்டிட்டு போயிடுச்சு. நான் கதவை திறந்து வச்சுன்னு உட்கார்ந்துருக்கேன். வெல்கம் சொல்றாங்க. சும்மா தாள் போட்டு போயிருந்தது. நான் வந்து பாக்குற கதவு லாக்கு. ஓ போச்சு, இது எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு வந்து 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டுங்கிற. அது எட்டி பாத்துனுங்கிற. அதுக்கப்புறம் வருது. நான் கரெக்டாக செய்தேன். இல்ல நான் கரெக்டா இவங்க கதவுல கை வைக்கிறாங்க, நான் ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணவனே பாத்துட்டாங்க. என்ன அவங்க கிளம்பிட்டோம் கும்பலா. கைரா கைலி ஹாய் சொல்லுங்க. அப்பி வந்துருதுன்றாதீங்க, ஹாய் சொல்லுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோயில் பேரெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் 5 பேர் மட்டும் நாங்கள் வெளியில் சாப்பிட்லான்னு வந்துட்டோம். அங்கே இட்லி தேங்காய் சட்னி எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம். என் தங்கச்சி கிளம்பிட்டா, ஏன்னா குடும்பம் மலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பையனையும் வீட்டுக்காரையும் விட்டு வந்ததுனால நாங்கள் 5 பேர் வந்திருக்கோம். என்னெல்லாம் சாப்பிட போகிறோம்ல கொத்து பரோட்டா கேட்டேன். கோயம்புத்தூர் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் எதுவும் சாப்பிட்றதுக்குல. ஆனால் மிஸ் பண்ணுற மௌலியும் அவரையும் பார்த்து வராமல் டார்ச்சர் பண்ணினுக்குதுங்க நம்ம கூட வராமல். தனியாசத்திற்கும் ஜாலியாக தான் இருக்குது, இருந்தாலும் ஹாப்பியாக இருக்குது. அவங்க இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும். இது என்னது கிரில்லா? இல்லை, கார்லிக் கிரில். கார்லிக் கிரில், அது பெப்பரா? 2வது கடை. இதுக்கப்புறம் ஏதாவது கடை இருக்கா இல்லை அவ்வளோதானா? இருக்கா? டெசர்ட்டா? ஓகே. ஏன் இங்கே வாய மூடி உட்காந்துருக்கா இவ? தூக்கமா எங்கரா போன? தூக்கமா வருது. ஏதோ பீஃப் பிரியாணி தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த பிரியாணி சரியில்லைன்னு நினைக்கிறேங்க. அதானே. 3வது கடை ஐஸ்கிரீம் ஹண்டிங்கா? வாட் இஸ் த டைம் நவ்? 11 மணிக்கு. எல்லாம் முட்டை வந்திருக்கிறாங்க. உங்களால தாங்க முட்டை வந்துச்சுன்னு எல்லாம். இப்ப எல்லாரும் முட்டை வந்துச்சுன்னு இருப்பாங்க. வெடிய சாப்பிட்டதெல்லாம் அப்படியே போயிடும் காலையில. பரவாயில்லையா? உங்கள் பேச்சை கேட்க ஆவலுடன் ஓடி ஓடி வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் காசிப்பிங்க, குசு குசு கிசு 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 கிசு. அது மட்டும் நம்மளை பத்தி நம்மளே பேசிக்கிறது தான். அடுத்தவங்க கழிவு ஊத்துறதுக்கு முன்னாடி யாருக்கு யாரு சூனி வைக்க போறாங்க வைக்கல உங்களுக்கு. அதனாலதான் உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் உடையல. அவளுக்கு வச்சுட்டாங்க மௌனாக்கு. இத்தனைக்கு காரணம் இந்த குள்ளி தாண்டி புடுறி. இந்த குள்ளி என்ன இருக்காது? அவளும் தானா குள்ளி? எங்க வீட்டுல ஆல்ரெடி ஒரு குள்ளி இருக்கு. இந்த வீட்டோட புள்ளி இங்க. சோறு வாங்கி கொடுத்தது பத்தாதுன்னு சொல்லி டெசர்ட் வேற கேக்குறியா? அதுவும் 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி. ஓ, இன்னைக்கு ஸ்பான்சர் இந்த அம்மா தானே எல்லாருக்கும். ஓகே ஓகே. ஆனா நான் என்ன பில் கொடுக்க விடல. அவர் நல்ல மனசுக்காரரு. எங்க ஊருக்கு வந்தா நாங்க பாத்துக்கிறோங்க, உங்க ஊருக்கு வந்தா நீங்க பாத்துக்கோங்கன்னு தெளிவா வந்து சொல்லிட்டாரு. இது வந்து பிரச்சனையா வராதுங்க சீரியஸாவே. அதான் இது பிரச்சனையே வராது. சென்னை வந்தா நாங்க கவனிச்சுப்போம். சென்னை வந்தா நீங்க ரூம்ல போட்டு எல்லாம் சாப்பாடுலாம் போட்டு. இப்ப வீடு இருக்குங்க, ரூம்லாம் தேவையில்லை. வீட்லயே வந்து ஓபன் பண்ணலாம். வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஓபன் பண்ணலாம். யாருமே ஓபன் பண்ணல இன்ன வரைக்கும். யாருமே ஓபன் பண்ணலைங்க. வீட்டுக்கு வரோம், ஓபன் பண்றோம். வீடு ஓபன் திரும்பி பண்றோம். பிரியாணி டப்பா. நாளைக்கு இங்க பிரியாணி டப்பா ஓபன் பண்றோமா? மணிஷ் தம் பிரியாணியா? மாமா தம் பிரியாணி. யார் மணிஷ்? அப்படியா? பெங்களூர் சென்னையிலயுமா? ஏங்க அப்படியா? சென்னையில நான் மணிஷ் பிரியாணி தம் பிரியாணி ஃபேமஸா? கிடையாது. ஐயோ, நான் சென்னையில இருக்கிறேன், எனக்கு தெரியாதே. அப்படியா? பெங்களூர்ல இருக்கா? ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த பையன் புதுசுங்க, நியூ அட்மிஷன். நாங்கள் எப்பயுமே கேங்கில் இந்த பையனை காட்டினது இல்லை. இந்த டைம் வந்து இது வந்து மௌலியோட தோஸ்த், எங்கள் மாமா பையன். பின்னி பிறந்திருப்பான் ஹரி. இவர் பெங்களூர்ல தான் இருக்கிறாரு. ஆனா நாங்க பெங்களூர் போனதுல போய் இவர் பார்த்தது இல்லை. இதுதான் எங்க அம்மா ஃபேமிலி. எல்லாரும் எங்க அம்மா மாதிரி இருக்காங்களா? இல்லையா? வளரவே இல்லைல்ல. இப்படி வளரும், இப்படி வளரும். ரெண்டும் இன்னும் சுத்தின்னு கிடக்குதுங்க. பேசுங்க. பாரு, உங்கனாலதான் எங்க வீட்டுக்காரர் வரல, இல்லன்னா வந்திருப்பாரு அவரு. நீங்க ஒழுங்காவே பதில் சொல்லல அவரை. அவர் சொன்னாரு, மௌனா கிட்ட பேசினாரு, கேட்டாரா? அட்லீஸ்ட் 3 நாள் இருந்திருப்போம்ல, புதன் வியாழன் வெள்ளி. எனக்கு இந்த விஷயமே தெரியாதுங்க. நீங்க வேணும்னு தாங்க சதி பண்ணிட்டீங்க.
நான் வேண்டாம் தான் சரி பண்ணி வேண்டாம் பாத்தியா இன்னும் வந்துச்சு. சரி பண்ண அவர் வேண்டாம் தான் சரி பண்ணி. அப்ப உங்களுக்கு தான் முதல்ல மாட்ட வந்திருக்கோம். ஃபுல்லாவே ட்ரிப்பு தாங்க. இனிமே இதுக்கே பாருங்க போயிட்டு 2 நாள முடிச்சுட்டு காலையில நேரத்துல போயிட்டு வந்தாங்க. சரி இப்ப ட்ரிப் எங்க, அடுத்த ட்ரிப் எங்க? வெறும் சிறுமுக திருநோயில இது பேச்சுலர் பார்ட்டிங்க. அதுக்கு ஒரு 3 நாள் தேவைப்படும். 3 நாள் பேச்சுலர் பார்ட்டிக்கு 3 நாள் தேவைப்படுமா? ஏய், இந்த பொண்ணு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் கல்யாணம் ஆகி 2 குட்டி போட்டு அந்த குட்டி பாரு ராத்திரில ஒலாத்தினுக்குது. இன்னும் பேச்சுலர் பார்ட்டிக்கு நீ அமிச்சுனுக்குற. நீ வந்து இந்த இடத்துல என்ன dialogue தெரியுமா சொன்னோம்? எங்க அக்காவை ஜப்பான்ல கேட்டாங்க, சாக்கி ஜான் கேட்டாங்கங்கிற dialogue நீ இந்த இடத்துல சொல்லிட்டு ஏதோ ஒரு சிம்பு மாதிரி போட்டோ காமிச்சு ஏமாத்தீங்க. எங்க வீட்லயும் ஒரு பொண்ணு ரெடியா இருக்குது. வேண்டாமா? வெக்க வந்துச்சு பொண்ணுக்கு. 90s கிட்ஸ்ங்க. 90s கிட்ஸ் நாங்க. சரி உன்னோட எதிர்பார்ப்ப சொல்லு. நாங்களாச்சும் தேடுறோம், 2 அக்காளுங்களா தேடுறோம். ஐயோ வேண்டாம் செட் ஆகும். ஆல்ரெடி டயர்ட் டயர்ட் ஆயிட்டியா? சரி நான் கொஞ்சம் டயர்ட் ஆகுறேன். சொல்லுமா. நல்ல படித்த குணமான மனம் ஏதோ கல்யாண மலையா? அதேதான். இல்ல மாமனார் இருக்கணும், ஆனா மாமனார் மாதிரி இருக்க கூடாது. மாமியார் இருக்கணும், மாமியார் மாதிரி இருக்க கூடாது. இப்ப இருக்கிற மாமியார் மாமனார்ஸ் எல்லாம் கியூட். சீரியஸாவே வந்து டெரர் கிடையாது. அது வந்து அவர் தலையில் எழுதி வாங்கி வந்தது. உன் தலையில் என்ன எழுதி வாங்கி வந்தா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் நல்ல வாழ்க்கை அமைய சொல்லு. இந்த மாதிரி வந்து 5 ஏக்கரா இருக்கணும். இது வாடகை. அப்ப கடைசி வரைக்கும் என்னம்மா அவ்வையாரா? ஆனா வந்து விவசாயம் பண்ணக்கூடாது, ஐடி கம்பெனிக்கு போய் 2 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் நீ அவ்வையாரா தான் இருப்பேன்ருவாங்க. எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரே சிம்பிள் வேர்டு, எங்க குடும்பத்தோட மெர்ஜானா போதும். அதான் மெர்ஜானாலே சுத்துறதுன்னு அர்த்தம். எங்க வீடியோ பார்த்தவங்க இப்ப ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுக்கணுமா வேணுமா யோசிச்சு இதுக்கு 2 ஜாதகம் இல்ல எத்தனை பேர் கேக்குறாங்க தெரியுமா? எனக்கு இன்ஸ்டால எல்லாம் மெசேஜ் பண்ணி எங்க வீட்டுல பொண்ணு இருக்கு, உங்க வீட்டுல பையன் இருக்கான்லாம் கேக்குறாங்க. சரி மெசேஜ் அனுப்புறவங்க எல்லாம் பாத்துக்கோங்க இந்த மாப்பிள்ளைய. அதான் மாப்பிள்ளையோட பொண்டாட்டி இவங்கதான். அந்த பொண்டாட்டியோட பிள்ளைங்க 2 இதுதான். ட்வின்ஸ் வேற இதுல. கரெக்டா? மாப்பிள்ளைன்னு சொல்லாதீங்க, மாப்பிள்ளை அப்படி சொல்லுங்க. மாப்பிள்ளை. ஓகே ஓகே சீரியஸா பேசுறோம். எங்க வீட்டுல பொண்ணு இருக்கு, நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு. எங்களுக்கு செட் ஆகுற மாதிரி இருந்தா ஓகே. யாரா இருந்தாலும் இன்ஸ்டால வாங்க, தயவுசெய்து கமெண்ட்ல வராதீங்க. பயோடேட்டா அண்ட் போட்டோஸ் செலக்ட் பண்ணப்படும். பாரு இவங்க அக்கா கல்யாணம் தான் இவனுக்கு கல்யாணம் ஆகும். சவுத் இந்தியன் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஒன்னும் செட் ஆகல. ஹிந்தி புடிச்சா நார்த் இந்தியன் பொண்ணு தான், டைரக்டா சென்ட்ரல் தான். ஏன் கீழ வேண்டாம், எல்லாம் பார்த்தாச்சு. இல்ல பார்த்தாச்சா? எல்லாமே எங்க வீட்ல இருக்குது, எல்லா கேட்டகரி இங்க இருக்கு. இல்ல எனக்கு ஆல் ஸ்டேட்ஸ் வீட்டுக்குள்ள இருக்கு. எனக்கு இப்ப நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? பாஷை தெரியாத பொண்ணு வந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். நோ 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 நோ, ஆல் ஸ்டேட்ஸ் வீட்டுக்குள்ள இருக்கு சவுத்ல. ஓ அப்படி. அதனால இங்க வந்தா வந்து போற பொண்ணுடா ஆன்ஸ் போற பொண்ணு. ஏய் நல்லா இருக்கு இது. அதனால ஹரியோட கல்யாணத்துல நாங்க போய் பல்லேபலா டான்ஸ் ஆடினா மட்டும்தான் அந்த மாதிரி பொண்ணு மட்டும்தான் ஹரிக்கு வந்து. இப்ப மௌலிக் சொல்ற மாதிரி மோனாவும் ஷாரனும் ஓகே பண்ணாதான் மௌலிக் கல்யாணம். அந்த மாதிரி இவனுக்கு யார் ஓகே பண்ணா? அவன் பண்ணாவே போதுமா? அதுக்கும் முதல்ல இங்க ஓகே பண்ணணுமே. பண்ணிடலாம். ஓகே நீ சொல்லிட்டல, இதே எங்க வீட்டுக்காரருக்கு போது பேசியிருந்தா நேரத்துக்கு மாப்பிள்ள ரெடியா இருப்பாருங்க. இப்ப சொல்லு சொல்லு மாப்பிள்ள ரெடி ஆகுது. ஓகேவா? பெஸ்டி யாரு? உங்களுக்கு பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி வேணுமா? உங்களுக்கு கேர்ள் பெஸ்டி வேணுமா? இது புது கேட்டகரி வைஃப் பெஸ்டி. நல்லா இருக்கு. நம்ம தான் சோசியல் மீடியால ஒரு புது ட்ரெண்டை உருவாக்கணும்னு. சே இப்ப போய் நான் அவரை மிஸ் பண்றேன். வந்திருந்தாருன்னா அவனுக்கு எல்லாருமே பெஸ்டியா. இல்ல அவன் தான் ஈவினிங்கே சொல்லிட்டார்ல, அவன் வந்து என்னது அண்ணா பாப்பா கேரக்டர். என்ன அண்ணா பாப்பா கேரக்டர் என்ன சொன்ன? ஆமா என்ன சொன்னது? அண்ணா
பாப்பா கேட்டகரியில சொல்றேன், யாருக்கு அண்ணா பாப்பா கேட்டகிரியா? யாருக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு எதுவுமே பண்ணலடா, அந்த message. யாருக்கு புதுசா இருக்குங்க. அண்ணா பாப்பா கேட்டகிரியாமா? திடீர்னு அண்ணாம்பாங்களாம், திடீர்னு பாப்பாம்பாங்களாம். அது என்னது, அண்ணா பாப்பானா? பாப்பா அண்ணா பாப்பா லவ். தெரியாதா? இன்னைக்கு வந்து தங்கச்சின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு கிட்ட லவர்ஸ் இல்ல, அண்ணா இது நேரத்துக்கு மவுல் இருக்கும்போது டாபிக்கை பேசியிருந்தா இன்னும் நிறைய எடுத்துட்டு இருப்பான். என்ன பொண்ணு வந்து பாப்பா சரியா, 2 பேர் வந்து அண்ணா தங்கச்சி மாதிரி வெளியே வட்டாரத்துல இருப்பாங்க. ஆனா வந்து அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் திடீர்னு அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்துரும், இவனுக்கு ஒரு பொண்ணு வந்துரும். நீ அங்கிட்டு போ நான் இங்கிட்டு போறேன்ட்டு 2 பேரும் 2 பக்கம் பிரிஞ்சிருவாங்க. திஸ் இஸ் கால்ட் அண்ணா பாப்பா. அண்ணா பாப்பா லவ் கேட்டகரி கிடையாது, அண்ணா பாப்பா லவ். நம்ம கேட்டகரி தான் வச்சுக்கணும், ஏன்னா ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு ஜென்சில. ஆமா ஆமா, ஏன் அழகா சிரிக்கிறாங்க. ஒரு குழப்பம் என்ன? இப்படி இருக்கிறானுங்க. அம்மா தொட்டு சோத்திங்க எப்படி மாங்க மாதிரி இந்த வடிவில் ஒரு சேரோட்ட நம்மள தான் சொல்லுவோம். இந்த வீடியோ பார்க்கும்போது ஃபயர் வரும் உங்களுக்கு. அவங்களுக்கு நான் கெட்ட வார்த்தையில comment கமெண்ட் வராது, எங்க வீட்ல இருந்து வரும். வேணுனே வந்து என்னை கலட்டி விட்டுட்டு நீங்க இந்த வேலையை பார்த்துருக்கீங்க, நீங்க உங்க குடும்பமா இருந்துட்டீங்க பாத்தீங்களா அப்படிம்பாரு. நாங்கெல்லாம் கழட்டியே விடல, அவர்தான் கழந்துட்டாரு. வந்துருக்கோம் நோம்பி சரி ஓகே. அவன் அவர் பண்ணல, என் பையன் பண்ண வேலை எத்தனையும். நீங்க இருங்கன்னு ஆசையா கேட்கும், அவர் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆத்தாக்காரி தான் அனாதையா விட்டு போறா, நம்மளாச்சும் பார்த்துப்போம் அப்படின்ட்டு இருந்தாரு. இருக்கும்ல, அப்பா நான் ஃபர்ஸ்ட் ஒன்று கிளியர் பண்ணிட்டேன்ப்பா. சரிடா, யாரடி நீ மகனி கேட்டகரியில மாதிரி. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி மௌலி இன்னைக்கு அங்கே சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்பா நான் ஃபர்ஸ்ட் பரவாயில்லப்பா செலக்ட் ஆகல, பரவாயில்ல வீட்டுக்கு இல்லப்பா நான் செலக்ட் ஆயிட்டேன் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லியிருப்போம். ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா. அதுவும் இல்லாமல் நான் போகும்போது ஏய் ஆஸ்திரேலியா பார்த்துருக்கேன், ஆஸ்திரேலியா அப்படின்பா. ஸ்பெல்லிங் தெரியுமா, ஜாக்கி ஜட்டி தெரியுமா உனக்குன்னு தூக்கி போடுவான். அந்த மாதிரி தான் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தூக்கம் வந்துச்சு. இதுக்கப்புறமா நான் பேசினேன்னா என்ன எதாவது கொண்டு அடிப்பாங்க. அதில் பேசி அவளுக்கு தொண்டையே வலிச்சிச்சு. அப்புறம் நாங்கள் அடுத்த ரவுண்ட் ட்ராவல் பண்ணோம். ஆமாம், அடுத்த ரவுண்ட் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அடுத்தது நைட்டியோட நைட் ட்ரெஸ்ஸோட. ஆமாம்.